பிரெஞ்சு நான் இப்பதான் லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேசிக் விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ முழுசா பாருங்க, நான் சொல்றேன். பிரெஞ்சுல சில லெட்டர்ஸ்லாம் இருக்கு. அந்த லெட்டர்ஸ்லாம் எண்டிங்ல வந்தாலே ப்ரொனவுன்ஸ் பண்ணவே கூடாது. அது என்னென்ன லெட்டர்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது இங்கிலீஷ்ல ஈன்னு சொல்லுவாங்க. இந்த லெட்டர் எண்டிங்ல வந்துச்சுன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாப்ல, ஜெர்ன், பி. அதுல செகண்ட் ஒன் வந்து தேன் சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்து டீன்னு சொல்லுவாங்க. இந்த லெட்டர் எண்டிங்ல வந்துச்சுன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வோ, ஷா. அதுல தேர்ட் ஒன் எஸ், அதாவது எண்டிங்ல எஸ் வந்துச்சுன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீ, தான். இது தேன் சொல்லுவாங்க. எண்டிங்ல டி வந்துச்சுன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரான், ஃபுவா. அடுத்தது எக்ஸ் சவுண்டு. இந்த லெட்டர் எண்டிங்ல வந்துச்சுன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணவே கூடாது. எக்ஸாம்பிள் த. அடுத்தது பே. இந்த லெட்டர் எண்டிங்ல வந்துச்சுன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லூ, த்ரோ. இன்னொரு லெட்டர் இருக்கு, அது ஸ்டார்டிங்ல வந்துச்சுன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அது என்ன லெட்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரெஞ்சு கத்துக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தி சொல்றேன். மெர்சி, அபியாந்தோ.